ராஜா ஆன்மீகம் வாடிக்கையாளர் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷம் ஆரம்பிக்கிறனாலுமே நம்ம முதற்கண் கடவுளான விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த விநாயகருக்கே இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது, விநாயகர் சதுர்த்தி. நம்ம இன்னும் கிராண்டாக கொண்டாட வேணாவா? நம்ம ராஜா ஆன்மீகம் யூடியூப் சேனலில் இனிமேல் ரெகுலராக விநாயகர் சதுர்த்திக்கான அப்டேட்ஸ் வரும். எல்லா வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாவுக்கல் விநாயகர். ஸோ மாவுக்கல் விநாயகர் தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு உகந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டில் எத்தனை இன்ச் வரைக்கும் நம்ம வச்சு வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 6 இன்ச்சு சொல்லுவாங்க. அதுக்கு மேலேயும் வச்சு வழிபடலாம். பட் அந்த சிலைக்கான எல்லாமே நீங்கள் வீட்டில் பண்ணணும். அதாவது அபிஷேகம் பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும், பூஜை பண்ணணும். இது எல்லாமே தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் வாங்கி வீட்டில் நம்ம வழிபடலாம். ஸோ பொதுவாக ஒரு கணக்குன்னு இருக்கும்ல, 3 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடுவில் இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம் விநாயகரை பற்றி. அதால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன விநாயகர் எப்பயுமே அந்த க்யூட் லிட்டில் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதுலே சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் 3 இன்ச் இருக்காங்க, வலம்புரி அண்ட் இடம்புரி. ஸோ பொதுவாக இதுக்கு ஒன்று இருக்குது. வலம்புரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் வலம்புரியை வீட்டில் வாங்கி வச்சு வழிபட்டு டெய்லி அபிஷேகம் பண்ணி அவருக்கு எதனா ஒரு நெய்வேத்தியம் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அது உடனே நடக்கும். அவ்வளோ பவர்ஃபுல். பட் அதுக்கு நீங்கள் சில சம்பிரதாயத்தை வீட்டில் ஃபாலோ பண்ணணும். அதாவது டெய்லி அபிஷேகம் பண்ணணும், பூஜை பண்ணணும், நெய்வேத்தியம் வைக்கணும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடம்புரி. இடம்புரின்றது நம்ம எப்படினாலும் வெள்ளிக்கிழமை ஒரு நாளாச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். அன்றைக்கி நீங்கள் இடம்புரி விநாயகரை வீட்டில் வச்சு வழிபட்டிங்கனாலே போதும். டெய்லி பூஜை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் டெய்லி பூஜை பண்ணால் ரொம்பவே நல்லது. அண்ட் இவருக்கு இன்னொரு முக்கியமான பேர் பார்த்தீங்கன்னா ஏழை பங்காளன். அதாவது என்னாலலாம் இந்த சிலையெல்லாம் வாங்கி டெய்லி வீட்டில் பூஜை பண்ண முடியாதுங்க, டெய்லி என்னால் நெய்வேத்தியம் வைக்க முடியாதுங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நீங்கள் விநாயகரை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு கல்கண்டு இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு பால், அந்த மாதிரி எது வச்சாலுமே அவர் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிட்டு எல்லா வரங்களையுமே அள்ளி தருவார், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சில் மாவுக்கல் விநாயகர் ரொம்ப தத்ரூபமான டிசைனில் கொடுத்துருக்காங்க. வலம்புரி அண்ட் இடம்புரி 2 மாடலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவில் காட்டுற எல்லா சிலைகளுக்குமே ப்ரைஸ் நாங்கள் வீடியோவில் சொல்லலை, சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகுது. கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸில் இருக்கிற விநாயகரோட ஃபோட்டோ வித் ப்ரைஸோடு இருக்கும். நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எங்கள் கடைகளில் நேராக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச விநாயகரை நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கள் ஷோரூம் டீட்டெயில்ஸும் நாங்கள் கீழே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ். அதையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 5 இன்ச்சில் விநாயகர், மாவுக்கல் விநாயகர் தான். வலம்புரி, இடம்புரி. அண்ட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா தும்பிக்கை வலது பக்கம் திரும்பின மாதிரி இருக்கும். எல்லாமே விநாயகர் தான், மாவுக்கல் விநாயகர் தான். இந்த 3 மாடலில் இருக்குது. அவருக்கு ஏன் மூஷிகம் வாகனமாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மூஷிகாசூரன் சொல்லி ஒரு அரக்கன் இருந்தார். அவரை வதம் பண்ணாமல் அவர் அவரை வாகனமாக மாற்றி தன்னோடவே வச்சுக்கிட்டாரு. அதனால தான் அவருக்கு மூஷிகம் வாகனமாக இருந்தது, ஓகேங்களா? அண்ட் நம்ம விநாயகருக்கு நிறைய பெயர் இருக்குது. விநாயகர் சொல்லுவோம், கணேஷ் சொல்லுவோம், பிள்ளையார்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பெயர் தான் கஜமுகன். கஜமுகன் ஏன் வந்ததுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமான் விநாயகரோட தலையை வெட்டினதால அவருக்கு யானையோட முகத்தை கொடுத்தாங்க. அதனால தான் இவருக்கு கஜமுகன், யானை முகத்தான் அப்படின்ற பேர்லாம் வந்தது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் அதே மாதிரியான வலம்புரி, இடம்புரி. அண்ட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அவரோட தும்பிக்கை வலது பக்கம் திரும்பின மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 இன்ச்லேயும் 3 மாடல் இருக்குது, 6 இன்ச்லேயும் நம்மக்கிட்ட 3 மாடல் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட் இருக்கும். பொதுவாக ஒரு கேள்வி வரும், மாவுக்கல் விநாயகரை வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணால் இது கரைஞ்சிடுமா அப்படின்ட்டு. கரையாது. நீங்கள் எந்த அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம், கரையாது, ஓகேங்களா? ஸோ அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து ஒரு 6.5 இன்ச்சில் வந்து இந்த விநாயகர் இருக்கார். மாவுக்கல் தான் ரொம்ப அழகாக, அதாவது மாவுக்கல் விநாயகரில் தான் விநாயகர் வந்து ரொம்ப அழகாக தெரிவாங்க. ஓகேங்களா? அண்டு இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வித் திருவாச்சியோடு நமக்கு இருக்குது 7 இன்ச்சில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சில் நம்மக்கிட்ட வந்து விநாயகர் மாவுக்கல் விநாயகர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் சைஸ் வந்து 1 அடி 1.25 அடி தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கல் விநாயகரில் நமக்கு எந்த சைஸ்லேருந்து எந்த சைஸ் வரைக்கும் இருக்குன்றத வந்து பார்த்தோம். உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்வி இருக்குது விநாயகரை பற்றி, இல்லை வந்து நீங்கள் இதை சொல்ல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் விநாயகர் அண்ட் எல்லாரும் எங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பச்சைக்கல் விநாயகர் அண்ட் பச்சைக்கல் விநாயகர்னா என்ன, அந்த காரணம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட் வீடியோக்கான லிங்க் வரும். அந்த நெக்ஸ்ட் வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.